வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 1 பைசா அலுமினிய காயினத்துலேருந்து, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிருங்க. சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் முதல்ல வெளியிட்ட காயினை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம வீடியோக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோவை, ஒரு ஹாய்ன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல வெளியிட்ட காயின் வந்து பார்த்திங்கன்னா பித்தளைலையும் காப்பர்லையும் வந்து பார்த்திங்கன்னா 1 பைசா காயினுங்க, சின்ன காயினாக வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் 1 பைசா காயின் வெளியிட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காயினே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த காயின்லாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 68, 70 இந்த மாதிரிலாம் டைமில் வந்து காயின் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. அடுத்து 2 பைசா வந்து பார்த்திங்கன்னா காப்பர் நிக்கல், அதாவது 1957 இந்த காயின்லாம் வெளியிட்டிருப்பாங்க. காயின் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ காலம் கடந்து வந்தாலும் காயின் கண்டிஷன் சூப்பராக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 2 பைசாவும் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம், அதாவது நிக்கலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் வெளியிட்டிருப்பாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா செலவு அதிகமாக மெட்டீரியலை மாற்றிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 பைசா. இந்த 3 பைசா காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் இருந்திருக்குங்க. இந்த 3 பைசாக்கெலாம் எவ்வளோ சாதனைகள்லாம் இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்குறது சாதாரணமாக நம்ம இந்த காயினை வந்து பார்க்குறோம். இன்றைக்கி இருக்க தலைமுறைக்கு இந்த காயினை பற்றிலாம் தெரியாது. இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடந்து வந்தாலும் நம்ம காலத்தால் அழியாத ஒரு பொக்கிஷமாக இது வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து 5 பைசா, அந்த வந்து பார்த்திங்கன்னா 5 பைசா வந்து 60 முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காப்பர் நிக்கலில் வெளியிட்டிருப்பாங்க. இதெல்லாம் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அந்த டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் வெளியிட்டிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1972, 82 அந்த மாதிரி டைம்லாம் வெளியிட்டிருப்பாங்க. இன்னமும் காயின் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலங்கள் கடந்தாலும் கண்டிஷன் மாறாமல் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா காலத்தால் அழியாத பொக்கிஷமாக நான் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள், காயினை பார்க்கவே அருமையாக இருக்குது. அடுத்து 10 பைசா வந்து பார்த்திங்கன்னா 10 பைசாலாம் 5 வெரைட்டியாக விட்டுருக்காங்க. முதல்ல வெளியிட்டது வந்து பார்த்திங்கன்னா 10 பைசா வந்து பித்தளை காயினில் தான் வெளியிட்டிருக்காங்க. இன்னமும் அந்த காயினை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு இருக்குது. காயினை பார்த்தாவே ஒரு வித்தியாசமான மாடல். இந்த காயினை பித்தளை காயின் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாது, அருமையாக இருக்கும். கண்டிஷன் பாருங்களேன், தேயாமல் வருஷத்தோட சிம்பிள் இருந்தால் அந்த மின்ட்டு என்ன மின்ட்டு அப்படிங்கிற கொண்டு அவ்வளோ கிளியராக இருக்குது. பித்தளை முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் நிக்கலில் அந்த காயினும் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து அலுமினியத்தில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் வந்து பெரிய 10 பைசா 1973 வந்து பார்த்திங்கன்னா பெரிய 10 பைசாவாக இருக்கும். இந்த காயினில் இன்றைக்கி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த காயினோட ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது நமக்கு சாதாரணமாக தெரியும். ஆனால் அந்த புழக்கத்தில் இருந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 பைசாவுக்கு வேல்யூ அந்தளவுக்கு முக்கியமாக இருந்துருங்க. இந்த பெரிய சைஸுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸு, இந்த 10 பைசா வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன சைஸ் தான் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 90க்கு அப்புறம் வந்து 10 பைசா தாங்க இது. இதெல்லாம் சின்ன சைஸ். இந்த 10 பைசா நீங்கள் பார்க்குறதே வந்து இருக்குது, பாக்கெட்டில் இருந்தால் கூட தெரியாது. காயினை பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பொக்கிஷமாக. அதாவது 10 பைசாவில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 5 வெரைட்டியாக வெளியிட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 20 பைசா தாமரைப்பூ போட்ட காயினுங்க. இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளையில் வந்து தங்க காயின்னு சொல்லுவாங்க. அந்த காயினை பார்க்கும்போது 20 பைசா காயின் வந்து பார்க்கும்போது தங்க காயின்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு இந்த காயின்லாம் பார்த்தா இருக்குது. 20 பைசா காயின் தான் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா காலத்தால் அழியாத பொக்கிஷமாக இருக்குது. தாமரை மலர்கள் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது இந்த காயினில் வந்து பார்க்கும்போது. இன்றைக்கும் வந்து இந்த விளக்கு பூஜைக்கு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலக்கால் வைக்கணும், ஒரு வீடு பூஜை அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பல விஷயத்துக்கு வந்து இந்த மாதிரி காயின்களை வந்து வாங்கிட்டு போய் வைக்கிறாங்க. பூமி பூஜைக்கு எதுவாக இருந்தாலும் வைக்கிறாங்க. கலெக்ஷனுக்கு அதிகமாகவும் வைக்கிறாங்க. 20 பைசா காயினுங்க. அதாவது பித்தளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 20 பைசா காயின் 1988 அந்த மாதிரி வெளியிட்டிருப்பாங்க. இந்த காயினை பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம வந்து காலத்தால் அழியாத ஒரு பொக்கிஷமாக தான் அந்த காயின் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். அடுத்து 25 பைசா 25 பைசா சின்ன காயினுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1986 பார்த்திங்கன்னா காயின் எப்படி இருக்குது பாருங்கள். காயினை பார்க்கவே இன்றைக்கி வந்து அருமையாக இருக்குது இந்த காயின் எல்லாமே. இது வந்து அடுத்து வந்து காண்டாமிருகத்தில் வெளியிட்டிருப்பாங்க. இந்த காயின்லாம் 90க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காண்டாமிருகத்தில் வெளியிட்டிருப்பாங்க. காயின் இன்றைக்கும் பார்க்குறதா. இந்த காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து லட்சக்கணக்கில் போட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு தான் இவ்வளோ காயினை கொண்டாந்து கொட்டி வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு நம்ம வச்சுட்ருக்கோம். இந்த வீடியோவில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காயினை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 50 பைசாவில் வந்து பார்த்திங்கன்னா 5 வெரைட்டியாக கொடுத்துருப்பாங்க. 1976 வந்து பார்த்திங்கன்னா 50 பைசா வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 பைசா வந்து பார்த்தாவே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இன்னமும் காயின் வந்து பார்த்திங்கன்னா கடந்து வந்தாலும் எந்த காயினுமே சேஞ்ச் ஆகாமல் ஒவ்வொரு காயினும் வந்து பார்த்திங்கன்னா புத்தம் புதுசாகவே வச்சுருக்காங்க. 1985 ஒரு மாடலில் வரும் 50 பைசான்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக செலவாக மெட்டீரியல் மாறிக்கிட்டே இருந்திருக்கும். உங்களை அடுத்து வந்து ஸ்டீலில் வந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இந்தியா மேப் போட்டு இந்த காயினை வெளியிட்டிருப்பாங்க. இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா 50 பைசா. இது வந்து 1998, 2 அந்த மாதிரி டைமில் வெளியிட்டிருப்பாங்க.
இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த கையோட இது பவரை காமிச்சு ஒரு 50 பைசா வெளியிட்டிருப்பாங்க. அது ஒரு வெரைட்டி. மொத்தம் 4 பார்த்தீங்கன்னா 5 வந்து பார்த்திங்கன்னா 50 பைசான்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலைய, அதாவது ₹1 சிம்பிள் மாதிரியே போட்டு வெளியிட்டிருப்பாங்க. இந்த காயின்லாம் 2011 முன்னு வந்து பார்த்திங்கன்னா 11ல் கூட புழக்கத்தில் இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா அது மெமரிக்கு கொண்டு வர முடியல. இந்த காயின் 2011 ஒன்று இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து நம்ம முதல்ல யூஸ் பண்ணால் 1970 வெளியிட்ட காயினுங்க. ₹1 பெரிய காயின். இன்றைக்கி நம்ம பார்க்குறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இந்த காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் ₹1 ₹2 தான் கொடுப்பாங்க. அந்த காயினுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம சர்வ சாதாரணமாக இந்த காயின்லாம் மறந்து வந்துட்டோம். 1982க்கு அப்புறம் சின்ன ₹1 காயின் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ₹1 இந்த பல்லாங்குழி வட்டம் பார்த்தா அந்த பாட்டில் கூட இந்த பார்த்திங்கன்னா இந்த காயின் இன்னமும் மறக்க முடியாமல் அந்த காயின்லாம் இருக்கும். அவங்க பார்த்தாவே தெரியும். இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து முதல்ல வெளியிட்ட ₹2 காயினுங்க. பின்னாடி வந்து இந்தியா மேப் போட்டிருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் பெரிய ஒரு சைஸ் ஈக்குவலாக இருக்கும். இந்த காயினும் வெளியிட்டிருப்பாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதில் எத்தனை செட்டு கொடுத்தோன்னா 24 செட்டு இருக்குங்க. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு காயின் இருக்குது. 1 பைசாவில் 2 இருக்கும், 2 பைசாவில் 2, 3 பைசாவில் மட்டும் தான் சிங்கிள். அதே மாதிரி 5 பைசாவில் 2 வரும், 10 பைசாவில் வந்து பார்த்திங்கன்னா 5 வெரைட்டி வரும், 20 பைசாவில் 2 வரும், 25 பைசாவில் 2, 50 பைசாவில் 5 வரும், ₹1 2, சரிங்களா? ₹1 2 வரும், சின்னது பெருசு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ₹2 ஒரு செட்டு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 24 காயின் வருங்க. இந்த 24 காயினுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிங்கிளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தேவைப்பட்டால் நீங்கள் யார் வேணுமாலும் வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 பைசாவில் 1, அலுமினியத்தில் 1, பித்தளில் 1, அதாவது நிக்கலில் 1, அலுமினியத்தில் 1, 3 பைசா 1, இந்த மாதிரி 5 பைசாவில் காப்பர் நிக்கலில் 1, அலுமினியம், 10 பைசாவில் பித்தளில் 1, நிக்கலில் 1, பெரிய காயின் சின்ன காயின். இப்போ இந்த மாதிரி 5 வெரைட்டி வரும். அதில் ஒவ்வொரு காயின் போட்டாவே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலெக்ஷனாக வந்துடும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேடி தான் ஒரு கலெக்ஷனாக அது மெமரியாக கொடுத்துருக்கோம். தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து வேணுமாலும் கால் பண்ணலாங்க. நம்ம கடை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட் தான் ரெகுலர் கடையாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலத்தால் அழியாத ஒரு பொக்கிஷமாக நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். சேனலுக்கு மட்டும் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரும். இந்த நாணயம் தாங்க, இது வெறும் சாதா நாணயம் தான். இதை தான் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் சொல்லி மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் முழுக்க ஒரு நாணய சேகரிப்பு மட்டும்தான். இது மாதிரி தான் வாழ்க்கையில் இருந்திருக்கோம். இதை தான் கடந்து வந்திருக்கோம். இன்றைக்கி மெமரிக்காக நம்ம கொண்டு வரணும் தான் ஒவ்வொரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா பார்த்திங்கன்னா காலத்தால் அழியாத பொக்கிஷமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்தின காயின் நாணயங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் நீ காலப்போக்கில் நம்ம மறந்து கடந்து, ஏன்னா அடுத்தடுத்து மாறி ஹிஸ்ட்ரி போயிட்டு இருக்கும்போது நம்ம மாறி போயிட்டே இருக்கோம், அப்டேட் ஆகி போயிட்டே இருக்கோம். வாழ்க்கை முறை எந்த அளவுக்கு அப்டேட் ஆகுதோ அந்த மாதிரி நாணயங்களும் அப்டேட் ஆகி போயிட்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம கடந்து வந்த பாதையை மெமரி பண்ணுறோம். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மோசடியாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. மக்களுக்கு நம்மளும் எவ்வளோ விழிப்புணர்வு தான் கொடுக்குறோம். ஆனால் போன எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மோசடியை பற்றி தான் அதிகமாக கேட்குறாங்க. எதையும் பார்த்து ஏமாந்து போகாதீங்க. மக்கள் விழிப்புணர்வோடு இருங்க. ₹750, ₹1000, ₹2000, இந்த ₹350, ₹150 அந்த மாதிரி கட்ட சொல்கிற எதையும் பார்த்து ஏமாந்து போகாதீங்க. நன்றி, வணக்கம்.